அதே போல் இந்த மாவட்டத்தை நம்ம மறக்கவே முடியாது. என்னுடைய பூர்வீகம், நானுடைய விவசாய குடும்பத்திலேருந்து வந்த பெண்ணு தான். நான் படித்ததெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் திருவாடானையில் தான் படித்தேன். சிவன் கோவில், காளையர் கோவில், சேதுபதி ராஜா அவங்க பரம்பரையிலேருந்து வந்து அவங்க அம்மா கும்பாபிஷத்துக்கு வரும்போது நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். சிவன் கோவில் வந்து அந்த வழியாக தான் சீதையை தேடி ராமர் வந்து எங்கள் திருவாடானை வழியாக தான் நடந்து போனாங்க. திருவடி மிதியூர் அந்த கிராமத்து பேர். அந்த எப்போதுமே எங்கே மழை பெய்யலைன்னா அங்கே மழை பெஞ்சு நெல் விளைஞ்சிருன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு செழிப்பமாக இருந்த ஊர் அந்த ஊர். அந்த கிராமத்தில் தான் நான் படித்தேன். ஏன் இந்த மாணவ செல்வங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எங்கே படிக்கிறோம், நம்ம இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் தமிழ் மீடியமாக இருந்தால் அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. நம்ம எதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் அதுதான் நம்மளுக்கு முக்கியம். நம்ம நோக்கமெல்லாம் ஒரே குறிக்கோளாக இருக்கணும். நம்ம சாதிக்கணும். நம்மளாம் சாதிக்க பிறந்த பெண்மணிகள். உங்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு மகளிர்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் வருது. அட்வான்ஸு மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு பெண்களும் நம்ம வேலு நாச்சியாரை வந்து மறக்கவே கூடாது. நானும் உண்மையிலே இந்த அளவுக்கு நான் நிற்கிறதுக்கெல்லாம் எனக்கெல்லாம் ரோல் மாடல் வந்து வேலு நாச்சியார் அவர்கள் தான். அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்களும் நினைவூட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காளாறுகோவில் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் என்றாலே வேலு நாச்சியார் தான். பெண்கள் நம்ம ஒருபோதும் மறக்கக்கூடாது. எத்தனோ பெண்கள்லாம் சாதிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் வேலு நாச்சியார் வந்து அதை விட வந்து நம்ம எடுத்துக்காட்டாக ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் பிறந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் வாழ்ந்தவர். அவரை ஒருபோதும் மறக்காமல் தெய்வமாக வணங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.